ஸ்டட்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்டட்ஸ் வந்து 50 ருபீஸ்லேருந்து 100 ருபீஸ் வரைக்கும் இருக்குது. அது வந்து டிசைனை பேஸ் பண்ணி தான். உங்களுக்கு சைஸ் கொஞ்சம் பெருசாக 100 ருபீஸ் வரைக்கும் வரும். அதிகபட்சம் உங்களுக்கு 2000 வரைக்கும் போகும். அதுக்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக ஆகாது. இப்போ ஃபுல் பிரைடல் சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் உங்களுக்கு வந்து 6000 ருபீஸ் அந்த மாதிரி வரும். இப்போ எந்தெந்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? யூஎஸ், மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் துபாய், யூகே அந்த மாதிரி முக்கால்வாசி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க எல்லா சைட்லேயுமே. ரக்ஷிதா மேம் தெரியும்ல, நமக்கு சரவணன் மீனாட்சி இல்லைங்களா, அவங்களுக்கும் நான் ஒரு ப்ரமோஷனுக்காக தான் செட் வந்து நான் ஃபஸ்ட்டு கொடுத்தேன். அப்புறம் அதுக்கு பின்னாடி அவங்க ஃபினிஷிங் நல்லா இருக்குது, ப்ராடக்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் அவங்க ஜீ தமிழ்லாம் ஒரு சீரியல் வந்து ஆக்ட் பண்ணாங்க ஒரு 4 இயர்ஸ் பேக்கு. அப்புறம் ஒரு 100 செட் இருக்கும். அவங்களோட ட்ரெஸ்ஸு, காஸ்டியூம் எல்லாமே எங்களுக்கு அனுப்பி கொடுத்துட்டாங்க. அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சுடி தான் அவங்களோட காஸ்டியூமாக இருந்தது. அங்கே ட்ரெஸ் எடுக்கிறாங்கன்னா எனக்கு இங்கே உடனே ஃபோட்டோ வந்துடும். நம்ம தேவயானி மேம் எல்லாருக்குமே தெரியும். அவங்கள வீட்டுக்கு நான் ஒரு தடவை போயிருந்தேன் எங்களோட ரிலேஷன் மூலிமா. அப்புறம் நான் ஜுவல்லரி வந்து ஒன்று கிஃப்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அவங்க அப்போ தான் வந்து சீரியலில் வந்து நடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த நமக்கு சன் டிவியில் கூட ஒரு சீரியல் ராசாத்தின் சம்திங் அந்த நேமில் வந்து அவங்க நடிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு அதே மாதிரி வந்து அவங்களோட காஸ்டியூம் தகுந்த மாதிரி நாங்களே ஃபுல் எங்களோட அவங்க போட்டு அந்த சீசனில் போட்டு வந்த ஜுவல்லரி எல்லாமே எங்களோடது தான். இந்த மாதிரி இன்னும் நிறைய செலிபிரிட்டி கஸ்டமர்ஸ் வந்து இருக்காங்க. நான் பிறந்து வளர்ந்தது வந்து ஒரு குட்டி கிராமம். என்னை யாருன்னே யாருக்கும் தெரியாது. இப்போ இவ்வளோ தூரம் இந்த ஜேர்னியில் வந்து என்னை இவ்வளோ தூரம் தெரியுது. நான் செஞ்ச ஜுவல்லரி வந்து ஒரு ஃப்ரேமில் எல்லா ஊருக்குமே போகுது அப்படின்னு நினைக்கும் போது நான் படித்ததை விட வந்து ரொம்பவே ஹாப்பியாக வந்து நான் ஃபீல் பண்ணேன். இப்போ அடுத்தது ப்ரைஸ் ரேஞ்ச் வரும்போது தான் எல்லாரும் நினைப்பாங்க எப்படியும் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதுவும் இவ்வளோ, அதாவது நம்ம பெருசாக பார்க்குறோம் இல்லையா, கம்மல் இவ்வளோ பெருசாக இருக்குது, மாலை இவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லும்போது ஓகே காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைப்பாங்க. ஸோ என்ன காஸ்ட்ல ஆரம்பிக்குது நீங்க பண்ண ஆரம்பிப்பீங்க? இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காஸ்ட் இருக்கும். இப்போ நீங்க நிறைய வெரைட்டி சொன்னீங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு காஸ்ட் இருக்கும். ஸோ எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, எந்த ரேட் வரைக்கும் போகுது உங்க? இப்போ நமக்கு ஸ்டட்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்டட்ஸ் வந்து 50 ருபீஸ்லேருந்து 100 ருபீஸ் வரைக்கும் இருக்கு. அது வந்து டிசைனை பேஸ் பண்ணி தான். உங்களுக்கு சைஸ் கொஞ்சம் பெருசாக 100 ருபீஸ் வரைக்கும் வரும். அப்புறம் வந்து சிம்பிள் செட் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து உங்களுக்கு 300, 350 அந்த ரேஞ்சில் வரும். அப்புறம் வந்து நெக்லஸ் வந்து உங்களுக்கு 500 to 800. அப்புறம் உங்களுக்கு ஹாரம் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1000 to 1500. அதிகபட்சம் உங்களுக்கு 2000 வரைக்கும் போகும். அதுக்கு மேலே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக ஆகாது. இப்போ ஃபுல் பிரைடல் சொன்னேன் இல்லைங்களா, அதுதான் உங்களுக்கு வந்து 6000 ருபீஸ் அந்த மாதிரி வரும். ஏன்னா ஃபுல்லாக அதுலேயும் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு ஹாரம், நெக்லஸ், ஒட்டியானம் மட்டும் போதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வளையல் எனக்கு அது கூட ஆட் பண்ணுங்க அப்படின்னுவாங்க. அந்த அவங்க செலக்ட் பண்ணுற டிசைன்ஸை பொறுத்து நம்மளோட ப்ரைஸிங் வந்து வேரி ஆகும். உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து 2000 வரைக்கும் தான் போகும். பிரைடல் செட் வேணும்னா மட்டும் உங்களுக்கு 6,000 to 7,000 அந்த மாதிரி வருங்க. ஓகே, அது ஒரு செட்டாக வரதுனால வாங்குறதுனால உங்களுக்கு அதிகமாக இல்லை. இதுவே நீங்கள் பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு அதுலேயே நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுத்து தான் பண்ணிட்டு இருக்கோம். எங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹோல்சேலர்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஈவன் எங்களுக்கு வந்து யூஎஸ், மலேசியா, சிங்கப்பூர் அந்த மாதிரி எங்ககிட்ட இருந்து வாங்கி சேல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. நாங்கள் எக்ஸ்போர்ட்டும் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ எந்தெந்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? யூஎஸ், மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் துபாய், யூகே அந்த மாதிரி முக்கால்வாசி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க எல்லா சைட்லேயுமே. இப்போ நான் அடுத்தது கஸ்டமர்ஸ் பற்றி தான் கேட்கணும்னு நினச்சேன். எப்படி கஸ்டமர்ஸ் நம்மளை எங்கேஜ், அதாவது நம்ம கிட்ட வரணும்னு ஒன்று இருக்கு இல்லையா? நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே மேபி இப்போ உங்கள் ஊரில் இருக்கீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கிறவங்க வருவாங்க. அதை தாண்டி இப்போ சென்னை வரணும், இப்போ சென்னையை தாண்டி அடுத்த ஸ்டேட்டுக்கு போகணும், அதுக்கப்புறம் அடுத்த கண்ட்ரி விட்டே போகணுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இந்த மார்க்கெட்டிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ எப்படி பண்ணுறீங்க? கஸ்டமர்ஸ் எப்படி உங்ககிட்ட வந்தாங்க? நீங்கள் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் மாதிரி என்ன பண்ணீங்க? அதை இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு 2013 ஸ்டார்ட் பண்ண புதுசில் ஃபேஸ்புக் தான் ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டு இருந்தது. அதில் வந்து நாங்கள் ஒரு பேஜ் டி டெரகோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். அதில் எங்களோட ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பித்தோம். ஒவ்வொருத்தராக வர ஆரம்பித்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டவுன் ஆச்சு. அப்புறம் 2018 வந்து நான் இன்ஸ்டாகிராமில் பேஜ் ஓப்பன் பண்ணேன். எங்களோட பேஜ் நேம் ஓபூஸ் டி டெரகோட்டா ஜுவல்லரின்னு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபேஸ்புக் யூசர்ஸை விட நமக்கு இன்ஸ்டாகிராம் யூசர்ஸ் தான் இப்போ அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து நாங்கள் என்னோடய ஃபோட்டோகிராஃப் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் நான் எடுப்பேன். என்னோடது வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து நான் பிளாக்ல வச்சு தான் எடுப்பேன். ஸோ அந்த பிளாக் பேக்ரவுண்டில் அப்படி வச்சு எடுக்கும்போது அந்த ஜுவல்லரியில் நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோம் அப்படின்றது வந்து ரொம்பவே ஹைலைட்டாக தெரியும். டீட்டெயில்ஸ், ஆமாம், டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக தெரியும்.
எங்களோட ப்ராசஸ் இதுதான். நான் வந்து நீட்டா ஃபோட்டோ எடுப்பேன். ஃபோட்டோல வந்து கூட பார்த்தீங்கன்னா, நானே ஃபோட்டோ எடுத்தா தான் பிடிக்கும். எனக்கு வேற யார் ஃபோட்டோ எடுத்தாலும் பிடிக்காது. ஃபோட்டோகிராஃபர்ஸ்ல குடுக்கறது அந்த மாரிலாம் நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம். எங்களோட ஃபோன்லயே நான் அழகா நீட்டா ப்ரெசென்ட் பண்றது தான்ப்பா மெயினு. என்ன பொறுத்தவரைக்கும். நம்ம ஒரு பொருள காமிக்கிறோம்னா, அத நம்ம நீட்டா ப்ரெசென்ட் பண்றதெல்லாம் அதுல தான் இருக்கு. அப்புறம் அப்படி நம்ம பண்ணும்போது தான் வந்து எனக்கு நெறைய ஃபாரின் கஸ்டமர்ஸ் எல்லாருமே வர ஆரம்பிச்சாங்க. இப்போ உங்களோட சிஸ்டர் யாராவது இப்போ அப்ராட்ல இருக்காங்கன்னா, நீங்க வாங்கியிருப்பீங்க. உங்கள பார்த்துட்டு அவங்க நம்மள கான்டாக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து ரெஃபரன்ஸ் மூலியமா வரவங்க வந்து நெறைய பேர் இருக்காங்க. ஸோ எங்களோட கஸ்டமர்ஸ் இப்படிதான் எங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சாங்க. ஸோ எப்போத்துல இருந்து இந்த ஃபாரின் கஸ்டமர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சாங்க? ஆரம்ப கட்டத்துல கஸ்டமர்ஸ் எப்படி இருந்தாங்க? ஆமா. என்ன மாதிரி கஸ்டமர்ஸ் இருந்தாங்க? இப்போ ஃபாரின் அளவுக்கு போயிட்டீங்க. ஸோ எப்படி அந்த growth எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொல்றது, இப்போ ஒரு செட் வந்து 300 சொல்றோம்னா, அத எங்களுக்கு ஒரு ₹100 குடுப்பீங்களா? ₹150 குடுப்பீங்களா? பார்கெனிங் தான். ஸோ ஓகே. நாம வீட்ல இருந்து செய்றோம். நமக்கு வர்ற வரைக்கும் வந்தா போதும் அப்படின்ற மாரி தான் ஃபர்ஸ்ட் குடுத்துட்டு இருக்கோம். அப்புறம் அந்த பெயிண்டிங் டெக்னிக்ஸ்லாம் சொன்னேன் இல்லைங்களா? அதுல வந்து நம்ம டிஃபரெண்ட் காமிக்கிறோம்னா, நம்ம ஒரு ஜுவல்லரி செய்யறதுக்கே கண்டிப்பா 6 டேஸ் வந்து நமக்கு டைம் வேணுங்க. அது கம்பல்சரி வேணும். அது ரொம்பவே பார்த்து மைன்யூட்டா அந்த பெயிண்டிங் ஒவ்வொன்னுமே ரொம்ப நுணுக்கமா தான் செய்யணும். இதுல மிஷினரின்றது எதுவுமே கிடையாது. நீங்க ஈவன் மோல்டிங் பண்றதுலேருந்து டிசைனிங் பண்ற வரைக்கும் எல்லாமே நம்ம கையில தான் செஞ்சாகணும். ஸோ அதனால நம்மளோட ப்ராடக்ட்ட வந்து நான் பெஸ்ட்டா குடுக்குறேன். ஸோ எங்களோட பிரைஸ் இவ்ளோ தான். நான் இதுக்கு மேல மத்தவங்கள விட நாங்க கம்மியா தான் குடுத்துட்டுருக்கோம். அந்த மாதிரி தான் இப்ப எங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ எங்களோட பிரைசிங் வந்து பார்த்துட்டு கம்பேர் பண்ணும்போது வந்து உங்களோடது ரொம்பவே கம்மியா தான் இருக்குன்ற மாதிரி எங்களுக்கு வெளியில இருந்து வர கமெண்ட்ஸ் எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதுவே நம்ம பல்கா பர்ச்சேஸ் பண்ணும்போது நாங்க அதுக்கு தகுந்த மாரி பிரைசிங் தான் குடுத்துட்டுருக்கோம். இப்போ ஹேண்ட்மேடுன்னு வரும்போது நம்ம ரொம்ப நேரம் உட்கார்ந்து பண்ற ஒரு வேலை. அது ம். கேட்கணும்னு நினைச்சது அதான். ஸோ ரொம்ப நேரம் உட்கார்ந்து ஒரு விஷயம் பண்ணும்போது நமக்கு நிறைய பாடியிலயும் நிறைய கண்டிப்பா. பிரச்சனைகள் வரும் இல்லையா? ஸோ அதுதான் அடுத்து கேட்கணும்னு நினைச்சேன். அது என்ன மாதிரி பிரச்சனைகள் ஹெல்த் இஷ்யூஸ் மாதிரி என்ன மாதிரி வரும்? என்ன மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணணும்? லைக் ஒரு 6 ஹவர்ஸ் உட்கார்ந்து நம்ம கண்டினியூஸா ஒர்க் பண்றோம். அந்த மாதிரி பண்ணலாமா? இல்ல அது எப்படி அந்த ஒர்க் ஷெட்யூல் எப்படி கொண்டு போகணும்? இல்ல நாங்க காலையில 10:30க்கு எல்லாருமே வருவாங்க. ஒர்க் பண்ற பொண்ணுங்க ஆகட்டும், எல்லாருமே வந்து 10:30க்கு வந்துடுவாங்க. அப்புறம் 11:00 வந்து டீ டைமு. 11:30 அந்த மாரி டீ டைம். ஸோ அப்புறம் அவங்க அப்படியே எந்திரிச்சு நடக்கிறது தான். அப்புறம் அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி 1:30, 2 அந்த மாதிரி தான். அதுக்கு மேல லஞ்ச். இப்போ அவங்கவங்களோட இன்ட்ரெஸ்ட் தான்ப்பா மெயினா இதுல. எங்களுக்கெல்லாம் இப்போ சிசேரியன் தான் 2 குழந்தைங்களுமே. அதனால ரொம்ப நேரம் உட்காந்துருந்தோம். மீன்ஸ் ஒரு 4 மணி நேரமே கண்டினியூஸா உட்காந்துருக்கும்போது கொஞ்சம் பேக் பெயின் இருக்கும். அது எங்களுக்கு அது ஃபர்ஸ்ட்ல இருந்தே தான் இருக்கு. பட் பர்ட்டிகுலரா இப்ப எங்க வீட்ல ஒர்க் பண்ற பொண்ணுங்களுக்குலாம் வந்து அந்த மாரி எந்த இஷ்யூ அவங்க சொன்னதில்ல. இதுவரைக்குமே எதுவும் சொன்னதில்ல. நாங்க ஃப்ரெண்ட்லியா தான் மூவ் பண்ணி போயிட்டு இருக்கோம். உங்களால முடியலையா? கொஞ்ச நேரம் நடந்துட்டு வாங்க. அந்த மாரி தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இப்போ ஒரு இது பண்ண ஆரம்பிச்சா, அதாவது ஒரு சீக்வென்ஸ் முடியிற வரைக்கும் எந்திரிக்க கூடாது. அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இல்ல நம்ம கன்வீனியன்ஸ் படி ஒர்க் பண்ணிக்கலாமா? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க மண்ல ஃபர்ஸ்ட் செய்யும்போது மட்டும் தான் சும்மா ஒரு பெண்டன்ட் செய்யறதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். அத முடிச்சிட்டு தான் எந்திரிக்கணும். ஏன்னா நம்ம இதுல வந்து ஹூக் வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதுல வச்சிருக்க மாட்டோம். அது கடைசியில என்ன ஆகும்னா நம்ம பேக் பண்ண பின்னாடி தான் நம்ம பார்ப்போம். எப்போ அரேஞ்ச் பண்ணும்போது மேல ஹூக் இருந்ததுனால நம்ம வந்து வயர் போட்டு மேல வந்து பீட்ஸ் எல்லாம் கொண்டு போக முடியும். நீங்க மைனஸ் வந்து எங்க நடக்குது? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே நடந்துருச்சுன்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம். அந்த பொருளும் வேஸ்ட், நம்மளோட டைமிங்கும் வேஸ்ட். அதனால என்னோட சாய்ஸ் என்னன்னா, நீங்க ஒரு ஒர்க் பண்றீங்கன்னா அதை ஃபுல்லா முடிச்சிட்டு தான் எந்திரிக்கணும்னு நான் சொல்லுவேன். இல்ல கடைசியில எல்லாருக்குமே டென்ஷன் ஆயிடும். ஆமா. நாம ஒரு நாளைக்கு குடுக்குறோம்னு சொல்லியிருப்போம். இன்னைக்கு நான் குடுக்குறேன்ட்டு கடைசியில பெயிண்ட் பண்ணிட்டு அரேஞ்ச் பண்ணும்போது தான் இதுல வந்து ஹூக் வைக்கலன்றது நமக்கு தெரியும். அப்புறம் நான் கஸ்டமருக்கு பதில் சொல்லணும். அவங்க நம்மள நம்பி தான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதுக்காக சொல்றேன். அவங்கள கன்வின்ஸ் பண்றது தான் வந்து ரொம்பவே சிரமமா இருக்கும். இல்லைங்க அதெல்லாம் நம்ம சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க செய்யறவங்க நீங்க தாங்க கரெக்டா பார்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதனால எது செஞ்சாலும் அதை முடிச்சுட்டு தான் எந்திரிக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி கஸ்டமர் சைடுக்கு வரும்போது நான் உங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்க்கும்போது ஆக்ட்ரஸோட இதெல்லாம் பார்த்தேன். ஸ்ரீதேவி மேமோடதெல்லாம் பார்த்தேன். ஸோ எப்படி அவங்க கிட்ட எப்படி ரீச் ஆகுது? என்ன மாதிரி செலிபிரிட்டிஸ்லாம் அவங்க கிட்ட வந்து வாங்கியிருக்காங்க? கண்டிப்பாப்பா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா, இவங்க ரக்ஷிதா மேம் தெரியும்ல? நமக்கு சரவணன் மீனாட்சி இருந்தாங்க இல்லைங்களா? அவங்களுக்கும் நான் ஒரு ப்ரமோஷனுக்காக தான் செட் வந்து நான் ஃபர்ஸ்ட் குடுத்தேன். அப்புறம் அதுக்கு பின்னாடி அவங்க ஃபினிஷிங் நல்லா இருக்கு. ப்ராடக்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்ற மாரி சொன்னாங்க. அப்புறம் அவங்க ஜீ தமிழ்லலாம் ஒரு சீரியல் வந்து ஆக்ட் பண்ணாங்க. ஒரு 4 இயர்ஸ் பேக்கு. அப்புறம் ஒரு 100 செட் இருக்கும். அவங்களோட ட்ரெஸ், காஸ்டியூம் எல்லாமே எங்களுக்கு அனுப்பி குடுத்துட்டாங்க. அப்ப அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சுடி தான் அவங்களோட காஸ்டியூமா இருந்தது. அங்க ட்ரெஸ் எடுக்குறாங்கன்னா எனக்கு இங்க உடனே ஃபோட்டோ வந்துரும். நீங்க அடுத்தது இதுக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி அவங்க ஒரு 100+ செட்ஸ் வந்து எடுத்தாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களோட பேஜ்ல டேக் பண்ணும்போது அவங்களோட ஃபாலோவர்ஸ் மீன்ஸ் அவங்களுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் இருப்பாங்க.
அந்த மாதிரியும் நிறைய பேர் எங்ககிட்ட வந்து நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்ரீதேவி மேம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து என்னோட கஸ்டமராக தான் அவங்க இன்ட்ரி ஆயிருக்காங்க. எனக்கு அதுவே தெரியாது. அவங்க எனக்கு ஃபோட்டோ அனுப்பும்போது தான் நான் கேட்டேன், அவங்களோட ஃபேமிலியில் எல்லாருமே அவங்க கூட வந்து ரொம்ப சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுங்களாமா. அப்புறம் நான் வந்து மேம் கிட்ட கேட்டு, நான் ஸ்ரீதேவி மேம்க்கு வந்து செட் கொடுக்கலான்னு ஃபீல் பண்ணுறேங்க அப்படின்னும் போது அவங்க ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு, அவ்வளோ சீக்கிரம் நம்ம யார்கிட்டயும் அவங்க வாங்க மாட்டாங்க இல்லைங்களா, அப்புறம் வந்து எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி, இல்லைம்மா ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கள் சைடில் நான் முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனிதா மேம், ஸ்ரீதேவி மேம் எல்லாருமே எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. அவங்களாம் ரொம்பவே வந்து எங்களோட பிஸ்னஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க, கண்டிப்பாக அதை சொல்லணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தேவயானி மேம் எல்லாருக்குமே தெரியும். அவங்கள வீட்டுக்கு நான் ஒரு தடவை போயிருந்தேன் எங்களோட ரிலேஷன் மூலியமா. அப்புறம் நான் ஜுவல்லரி வந்து ஒன்று கிஃப்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அவங்க அப்போ தான் வந்து சீரியலில் வந்து நடிக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த நமக்கு சன் டிவியில் கூட ஒரு சீரியல் ராசாத்தின்னு சம்திங் அந்த நேமில் வந்து அவங்க நடிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் அவங்களுக்கும் அதே மாதிரி வந்து அவங்களோட காஸ்டியூம் தகுந்த மாதிரி நாங்களே எங்களோட அவங்க போட்டு அந்த சீசனில் போட்டு வந்த ஜுவல்லரி எல்லாமே எங்களோடது தான். இந்த மாதிரி இன்னும் நிறைய செலிபிரிட்டி கஸ்டமர்ஸ் வந்து இருக்காங்க. நைஸ்ல. அதாவது ஒரு சீரியல் ஃபுல்லா பார்க்கும்போது அவங்க வேர் பண்ணி இருக்கிறது நம்மளோட ப்ராடக்ட்னு சொல்லும்போது எப்படி ஃபீல் ஆகுது? அது என்ன சொல்றது, நான் பிறந்து வளர்ந்தது வந்து ஒரு குட்டி கிராமம், என்னை யாருன்னே யாருக்கும் தெரியாது. இப்போ இவ்வளோ தூரம் இந்த ஜேர்னில வந்து என்னை இவ்வளோ தூரம் தெரியுது. நான் செஞ்ச ஜுவல்லரி வந்து ஒரு ஃப்ரேம்ல எல்லா ஊருக்குமே போகுது அப்படின்னு நினைக்கும்போது நான் படிச்சதை விட வந்து ரொம்பவே ஹாப்பியா வந்து நான் ஃபீல் பண்ணேன். நம்மளாலேயே முடியும். ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒர்க் பண்றோம்னா அதை விடாம அதுல வந்து நீங்க உங்களால என்ன பெஸ்டா கொடுக்க முடியுமோ அதை வந்து நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணுமே தவிர நிறைய எனக்கு அது தெரியும் இது தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒன்றுமே தெரியாம தான் இருக்கும். ஒன்றை மட்டும் நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா என்ன நம்மளால பெஸ்ட்டாக கொடுக்க முடியும் அடுத்து அப்படின்ற போது தான் நாங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு செலிபிரிட்டி கஸ்டமர்ஸ் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ரெஃபரன்ஸ் ஃபோட்டோவும் எங்களுக்கு அனுப்புவாங்க. நீங்கள் இந்த மாதிரி இன்னும் பண்ணலாம், இன்னும் உங்களோட ஜுவல்லரி நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஐடியாஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ இதுவே எனக்கு ஒரு பெரிய என்கரேஜ் தானே. கண்டிப்பா மேம். இப்போ அதே மாதிரி கஸ்டமர்ஸ் வரும்போது இப்போ நீங்க சொன்னி எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரி ரொம்ப பிடிச்சி ஏதாச்சும் ஒரு கமெண்ட் வந்திருக்கா கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து? நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத மாதிரி ஏதாச்சும் யாராச்சும் வந்து சொல்லியிருக்காங்களா? எங்களோட ஜுவல்லரி போட்டு போகும்போது அவங்க வந்து ரொம்ப அந்த ஃபங்க்ஷன்லேயே நான் தான் ரொம்ப ஹைலைட்டாக தெரிஞ்சேன். இப்போ நம்ம ஒரு ஜுவல்லரி போட்டு போகும்போது எல்லாருமே நீ ரொம்ப அழகா இருக்கப்பா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும். அந்த மாதிரி அவங்களை எல்லாருமே பாராட்டும் போது என்னை ஒரு செலிபிரிட்டி ஒரு ஃபீல் நீ கொண்டு வந்துட்ட, அது உங்களோட ஜுவல்லரி மூலியமா தான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது வந்து ரொம்பவே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா அது ஒரு பெரிய விஷயம் தான். பட் இவ்வளோ நம்ம பாசிட்டிவ் சைடு இருக்கும்போதும் இப்போ இவ்வளோ ஒரு 12 இயர்ஸ் 13 இயர்ஸ் ஜேர்னிங்கும் போது அதில் சேலஞ்சஸும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பா. ஆரம்ப கட்டத்துல ஒரு மாதிரி இருக்கும், இப்போ அது வேற மாதிரி இருக்கும். என்ன மாதிரி சேலஞ்சஸ் கஷ்டங்கள் இருந்துச்சு இந்த பிசினஸ்? பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பேக்கிங் தான் பெரிய சேலஞ்சாவே இருக்கும். இப்போ நமக்கு வந்து ஃபாரின் கண்ட்ரில இருந்து நமக்கு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு பயம் இருக்கும். இது உடையிற பொருள், இங்கிருந்து நம்ம இவ்வளோ தூரம் வாங்குறோம், இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது, நமக்கு சேஃபாக வந்துருமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் ஒவ்வொரு செட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பாக்ஸஸ் வந்து கொடுத்துருவோம். அதில் வந்து பேக்கிங்க்கு வந்து நாங்கள் ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். காட்டனு, பபிள் கவரு, அப்புறம் வந்து திருப்பி மேலே வந்து காட்டன் வச்சு அந்த நம்ம காட்டனே வந்து கேஜியே வந்து 150 ருபீஸ் சம்திங் ஆகுது. நமக்கு என்ன எவ்வளோ ஆனாலுமே நம்மக்கிட்ட அவ்வளோ அவங்க கொடுத்து பேமெண்ட் கொடுத்து வாங்கும்போது அது இல்லாமல் அவங்களுக்கு ஷிப்பிங் காஸ்ட் தான் பயங்கர காஸ்ட்லியாக போயிடும். அவங்க எல்லாமே கால்குலேட் பண்ணி அங்கே அவங்க சேல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ப்ரைஸிங்காக இருக்க மாதிரி அவங்களுக்கும் ஃபீல் ஆகும், அவங்களுக்கும் சேல் இருக்கா. ஸோ அதனால் அந்த டேமேஜஸை வந்து நாங்கள் வந்து குறைக்கிறதுக்காக தான் எங்கள் சைடில் என்ன பெஸ்ட்டாக வந்து பேக்கிங்க்கு தான் வந்து நாங்கள் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பண்ணுவோம். இப்போ பபிள் ரோல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 100 மீட்டர் பெரிய ரோலே வாங்கிடுவோம். அந்த மீட்டர் கணக்கில் வாங்கினோன்னா ஐயோ தீந்துரும், கொஞ்சமாக வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அப்படிலாம் இல்லை, ஃபுல்லாகவே நாங்கள் பல்காக வாங்கிட்டு நம்மளால் அந்த ஜுவல்லரி எவ்வளோ சேஃபாக உங்களுக்கு அதை திறந்து பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அதெல்லாம் எனக்கு போடுவாங்க. எனக்கு வந்து என்னோட கஸ்டமர்ஸில் மெயினாக கொடுக்குற ஒரு கமெண்ட்டே என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பேக்கிங் வந்து எங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது, எங்களுக்கு ஓப்பன் பண்ணும்போதே அந்த பாக்ஸை வாங்கி ஓப்பன் பண்ணும்போதே ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அது வந்து நான் கண்டிப்பாக சொல்லுவேன், யாரும் பயப்பட வேண்டியதில்லைன்னு சொல்கிறேன். நான் பேக்கிங் நாங்கள் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல பிஸ்னஸ் டல் ஆகுது, நம்ம ரீச் பண்ண முடியல, அந்த மாதிரி ஏதாச்சும் மொமெண்ட்ஸ் இருந்திருக்கா? அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? லைக் அது ஃபர்தராக கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? இப்போ நமக்கு அந்த ஃபெஸ்டிவல் சீசன் தான். இப்போ தீபாவளியிலலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரெஷராக போயிட்டுருக்கோம்.
அடுத்தடுத்து கொரியர் அனுப்பணும், அந்த பக்கம் ஒரு பக்கம் ஆர்டர் வந்துட்டு இருக்கும், இந்த பக்கம் எனக்கு இன்னும் வந்து சேரல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப ஹெவியாக ஒர்க் போயிட்டு இருக்கும். அதுவே வந்து ஃபெஸ்டிவல் சீசன் இல்லாமல் இருக்கனாலாம் வந்துட்டு ஒரு ஆர்டர் கூட இருக்காது சொல்ல போனோம்னா. ஏன்னா நான் இங்கே இருக்க 5 பொண்ணுங்களுக்கு வந்து ஒர்க் கொடுக்கணும். அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் புது டிசைன்ஸ் வந்து செய்வோம். ஸோ நம்ம அடுத்த இதுக்கு வந்து நியூ டிசைன்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் அந்த டைமையும் விட மாட்டோம். ஸோ அப்போ வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது ஓகே இது கூட நம்ம இந்த டிசைன் ஆட் பண்ணி இந்த கலர் கொடுத்தோம்னா அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் இந்த ஃப்ரீயாக இருக்க டைமில் நியூ டிசைன்ஸ் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிப்போம். அதை அடுத்த சீசனுக்கு நம்ம அப்லோட் பண்ணும்போது அதில் அடுத்தது ஆர்டர் எடுத்துப்போம். கண்டினியூஸாக நம்ம டிசைன்ஸ் வந்து புதுசாக காமிச்சிட்டே இருக்கணும். ஒன்றையே வச்சுட்டு இதுதான் என்கிட்ட இருக்குன்னா யாரும் வாங்க மாட்டாங்க. நாங்கள் அந்த டைமில் வந்து இதுக்காக யூஸ் பண்ணிப்போம். கண்டிப்பா அதான் நான் அதை கேட்கணும்னு நினைச்சேன். அப்டேட்டடா இருக்கணுங்கிறதும் ரொம்பவே முக்கியம் இல்லையா? ஸோ நம்ம இப்போ இன்ஸ்டாகிராம் இருக்கு, நமக்கு மார்க்கெட் பண்ண முடியுது, அதெல்லாம் தவிர்த்து நம்ம என்னென்ன விஷயம் பண்றீங்க அப்டேட்டடா இருக்கிறதுக்கு? ஓகே இந்த மாதிரி டிசைன்ஸ் வருது, இதை நம்ம பண்ணணும், இல்லைனா இந்த மாதிரி புது விஷயம் நம்மளாவே யோசிச்சு பண்ண, அந்த மாதிரி என்ன விஷயங்கள் பண்றீங்க? இப்போ நமக்கு குரூப் மெசேஜ் மாதிரி தான் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு இந்த டிசைன் நாங்கள் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். ஏன்னா பேஜ் ஃபாலோ பண்ணுற ஒரு சில ஆளுங்கிட்டலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எதுவுமே இருக்காது. ஒரு சிலர் யூடியூப்ல பார்த்து வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கள நாங்கள் வாட்ஸ்அப் கான்டாக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிப்போம், ஒரே குரூப் மாதிரி. அதில் வந்து நாங்கள் இந்த டிசைன் அப்லோட் பண்ணியிருக்கோம், இந்த டிசைன் நியூவாக லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து நாங்கள் இன்டிமேட் கொடுத்துட்டே இருப்போம். அப்போ அவங்களுக்கும் பார்க்கறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், நம்ம புது டிசைன்ஸை எங்களுக்கு சேலான மாதிரியும் இருக்கும். ஃபியூச்சர் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு இப்போ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அதுவும் ஒரு கிராமம் மாதிரி ஒரு ஏரியால இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க, பிஸ்னஸ் இல்லாம வெளியே வரணும்னு நினைக்கிறவங்களே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லும்போது, இப்போ நீங்க சென்னை வந்துலாம் பிஸ்னஸ் பண்ணல, நீங்க உங்க ஊர்ல இருந்தே தான் பிஸ்னஸ் பண்றீங்க, ஆன்லைன்ல பிஸ்னஸ் பண்றீங்க. ஸோ எப்படி அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மோட்டிவேஷன் மாதிரி கொடுக்க முடியுமா? என்ன விஷயங்கள் அவங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது தெரிஞ்சுக்கணும், என்னென்ன கவனிக்கணும்? இதுல தான் என்னன்னா, யார் என்ன சொன்னாலும் அதை வந்து கேட்டுக்காதீங்க. உன்னால முடியாது, நீ எதுக்கு இதை செய்யற அப்படின்னு நிறைய வந்து வருவாங்க. ரொம்ப பேர் கேலி பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க ஃபேமிலியா உட்காந்து களிமண் உருட்டிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் வந்து எங்களை திட்டிருக்காங்க. அதெல்லாம் நிறைய வந்து கேள்விப்பட்டிருக்கோம். யார் என்ன அவங்களை நம்மள அப்படி சொல்றாங்க, நாங்க எங்கேயாவது வெளியில போனோம்னா நம்மளை எல்லாரும் பார்த்து திட்டுவாங்க அப்படிலாம் யாரும் நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன பெஸ்ட்டா வருமோ அதுல நாம இன்னும் என்ன வந்து சிறப்பா செய்ய முடியுமோ வந்து அதை உங்களோட ட்ராக்ல நீங்க அமைதியா நீங்க பாட்டு போயிட்டே இருங்க. உங்களோட பெஸ்ட் அதில் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ யார் என்ன சொன்னாலும் வந்து காதில் வாங்கிக்காதீங்க. இப்போ அப்படி சொன்னவங்களால தான் நான் திரும்பி பார்க்க வச்சுருக்கேன். இப்போ நமக்கு நிறைய செலிபிரிட்டி கஸ்டமர்ஸ் இருக்காங்க, நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கோம், எல்லா ஆர்டிக்கல் எல்லாத்துலேயுமே என்னை பற்றின ஆர்டிக்கல் எல்லாமே வந்திருக்கு. அந்த மாதிரி வந்து நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்கும்போதே இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளை தேடி வருவாங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து எங்களோட ஆர்டிக்கலில் வந்து நான் உங்களை வந்து எழுதிக்கலாங்களா, இல்லை உங்களை பற்றி எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய ஃபோன் கால்ஸ் எங்களுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்று செஞ்சாலும் அதை அழகாக வந்து பெஸ்ட்டாக செய்யுங்க. யார் என்ன சொன்னாலும் அதை கண்டுக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். கடைசியில் வந்து கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கள்னு எங்கள் மாமியார் எனக்கு இதை வந்து அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் நான் விளையாட்டுத்தனமாக ஸ்டார்ட் பண்ணது தான். இப்போ இவ்வளோ நாங்கள் டேர்ன் ஓவர் பண்ணிகிட்டு இருக்கோம், இத்தனை கண்ட்ரீஸில் எங்களுக்கு கஸ்டமர்ஸ் இருக்காங்க. பெஸ்ட்டாக பண்ணுங்க அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் நிறைய பேர் உங்கள் கலாய்ச்சிருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, இப்போ அந்த இப்போ 2013 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபேமிலி சைட் ஆப்வியஸ்லி நமக்கு ஃபுல் சப்போர்ட் இருக்கு. இப்போ வெளில இருந்து என்ன மாதிரி கஷ்டங்கள், என்ன மாதிரி பேசுவாங்க? அது ஒரு ஊர்ல இருந்து வரும்போது எதுக்கு பொண்ணுக்கு எதுக்கு இந்த வேலை, இந்த மாதிரி நிறைய பேர் பேசுறவங்க இருப்பாங்க. ஸோ என்ன மாதிரி நீங்க என்ன மாதிரி? இப்போ இது எங்களோடது வந்து ஜுவல்லரி வந்து களிமண் தான். ஸோ களிமண் கீழே விழுந்து உடையறதுக்கு நீ 100 ரூபாய் சொல்ற அப்படின்னுவாங்க. ப்ரைஸ் வைஸ் வந்து எங்களை ரொம்பவே வந்து சொல்லியிருக்காங்க. கீழே விழுந்து உடையிறது தான், அது கரெக்டு தான். பட் ஆனால் அதுக்கு உண்டான ப்ராசஸ் நாங்கள் எல்லாமே கையில் தான் செய்கிறோம். பேக்கிங் ஆகட்டும், அதை வந்து இம்ப்ரெஷன்ஸ் போடுறதாகட்டும், எல்லாமே நம்ம கையில் தான் செய்யணும். அது வந்து அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் கம்பேரிசன் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம உள்ளூருக்குள்ளேயே கொடுத்துட்டோம்னா அது உடஞ்சிருச்சுன்னு உடனே நம்ம கிட்ட தூக்கிட்டு வருவாங்க. இதை எனக்கு ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் நாங்கள் ஃபஸ்ட்டு ரொம்பவே ரொம்ப ஃபேஸ் பண்ணோம். மற்றபடி எனக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ இந்த உடையறதுன்னு சொல்லும்போது தான் கீழே விழுந்தா இப்போ நீங்க போட்டிருக்கீங்கல்ல ஒரு மாலை, இதெல்லாம் நம்ம டக்குன்னு ஒரு இதுல கீழே விழுந்தா உடஞ்சிருமா, இல்லை எவ்வளோ நாள் அது? இல்ல அப்படிலாம் நமக்கு டப்புன்னு கீழே விழுந்ததே உடையாது. அவங்களோட தாட் என்ன, களிமண் பானைன்னா மேல இருந்து கீழே விழுந்துன்னா உடஞ்சிடும். அதே கான்செப்ட்ல தான் அந்த ஜுவல்லரியுமே பார்ப்பாங்க. ஸோ நம்ம இதுக்கு வந்து தனியா வந்து ஒரு கிளே, அந்த வேற கிளே தான் வச்சு யூஸ் பண்றோம் அப்படின்றதுலாம் அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா? அதுக்காக சொல்றேன் நான். இது வந்து ரொம்ப ஒரு குறிப்பிட்ட ஹைட்ல இருந்து விழுந்ததுனா தான் ரொம்ப ஹைட்ல இருந்தான். இப்போ செல்ஃப்ல மேலே வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல மேல இருந்து விழுந்ததுன்னா அது உடையாது, நான் இல்லைன்னு சொல்ல. நம்ம இது வந்து கோல்டு ஜுவல்லரி வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்றோங்களோ நீங்க அதே மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஓகே,
கிளாஸஸ் ஏதாச்சும் எடுக்கிறீங்களா? இப்போ சொல்லி கொடுக்குறீங்களா? அந்த மாதிரி ப்ராசஸ் ஏதாச்சும் போயிட்டு இருக்கா? இல்லை, இப்போ ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன், ஒரு 30 மெம்பர்ஸ் பக்கம் சொல்லி கொடுத்தோம். பட் எனக்கு இப்போ வந்து எனக்கு சொல்கிற அளவுக்கு டைம் இல்லை, அதுதான் மெயின். பிஸியாக இருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் மட்டும்தான்ப்பா செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 பேர் இருக்காங்க. ஸோ நான் ஆர்டரையும் பார்க்கணும், யாரும் ஹெல்ப்புக்காகலாம் இல்லை, நான் என்னோட ஹஸ்பண்ட் அவர் தான் பார்த்துட்ருக்கோம். அதனால் வந்து பேக்கிங் ஃபுல்லாகவே அவர் தான் செய்வார். ஸோ நான் ஆர்டர் எடுத்து கஸ்டமர் வர ஃபோன் கால்க்கு அட்டன் பண்ணி அவங்க சொல்கிற கலர்ஸை வந்து நம்ம நோட் பண்ணணும். இல்லைன்னா நான் எல்லாம் குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த செட் இன்னைக்கு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் குரூப்பில் அனுப்பி விட்டேன்னா ஒர்க் பண்ணுற பொண்ணுங்க அவங்க பாட்டு அவங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. அதனால இதுதான் ஒரு ஹஸ்பண்டை பற்றி சொல்லும்போது தான் எவ்வளோ தூரம் இப்போ கூடவே அவர் தான் வந்திருக்காரு கூட. ஸோ எவ்வளோ தூரம் சப்போர்ட்டிவாக இருக்காரு, எவ்வளோ பேருக்கு அந்த இது கிடைக்கும் தெரியாது. ஸோ இவ்வளோ வருஷத்துல எவ்வளோ தூரம் அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க? இந்த தூரம் என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததே அவர் தான். அந்த பேப்பரில் வந்து பிட் நோட்டீஸ் வந்து கொடுத்ததே. என்னன்னா இதில் வந்து ஒரு பொருளோட வந்து இந்த ஒர்க் வந்து நின்றாது. நம்ம நிறைய திங்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படின்னு நான் சொல்கிறதுல வந்துட்டு எங்களுக்கு நியர் ஈரோடு இருக்குது. ஸோ நான் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் கூட்டிகிட்டு போங்க, அந்த திங்ஸ் வாங்கணும், எனக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற போதெல்லாம் அவங்க முகம் காமிக்காமல் கூட்டிகிட்டு போவார். அதை வந்து நான் சொல்லணும். எங்கள் வீட்டில் என்னோட மாமியார் மாமனார் எல்லாருமே அப்படி தான். ஈவன் என்னோட நாத்தனார் அவங்களோட பொண்ணுங்க கூட அப்படி தான். எங்களோட ஃபஸ்ட்டு மாடலே எங்களோட நாத்தனார் பொண்ணுங்க தான். அது நான் செஞ்சு கொடுத்த ஜுவல்லரி வந்து இன்னமும் அவங்க வச்சுருக்காங்க. இப்போ கூட பார்த்து சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க, பாருங்கத்தான் நீங்கள் செஞ்சு கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எங்கள் அண்ணியும் வந்து பெயிண்டிங் கிளாஸஸ் எல்லாமே இப்போ கோயம்புத்தூர் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க தான் எனக்கு வந்து சொல்லுவாங்க, இங்கே வந்து கிளாஸ் போட்டிருக்காங்க, உனக்கு ஹெல்ப்பாக இருக்கும், நீ வந்து பாரு அப்படின்ற மாதிரி. ஸோ என்னோட ஹோல் ஃபேமிலியே வந்து எனக்கு சப்போர்ட் தான், ஃபுல் அண்ட் ஃபுல். பர்டிகுலராக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது, டெராகோட்டா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கிறவங்களுக்கு இப்போ நீங்கள் நிறைய கிளாஸஸ் பற்றி பேசுறதுனால நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரிலாம் கற்றுக்கிட்டு வரணும்? ஏன்னா நிறைய ரிசர்ச் தேவைப்படும் இல்லையா, என்ன மாதிரி மண். அப்போ பெயிண்டிங்ஸ் வந்து நாலேஜ் இருக்கணும், அது கண்டிப்பாக வேணும். ஏன்னா நமக்கு வந்து இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுற ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெயிண்டிங் வந்து நான் சோர்ஸ் பண்ணுவேன். சும்மா ஒரே கம்பெனி அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டோம். எல்லா பக்கத்துலையும் எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் நிறைய பண்ணுவோம். எதில் வந்து அந்த ஸ்டிக்கினஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அதெல்லாமே செக் பண்ணிட்டு தான் நான் வந்து அதை ஜுவல்லையே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பெயிண்டிங் கிளாஸ்க்கு எதுக்காவது போயிட்டு அவங்க கொடுக்குற நாலேஜ் பண்ணி நீங்கள் பெயிண்டிங்ஸ் வந்து எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து கற்றுட்டு வந்தோம்னா நமக்கு இந்த ஜுவல்லரியில் நம்ம பெயிண்ட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இவ்வளோ தூரம் எங்கள் கூட உட்காந்து பேசி கதையெல்லாம் சொன்னதுக்கு ரொம்பவே சந்தோஷம். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். நீங்கள் பண்ண போகிற பிஸ்னஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.